வணக்க மக்களே. இந்த வீடியோ அப்படிங்கிறது வால்யூம் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். நிறைய பேருக்கு பேசிக்லி டவுட் இருக்கு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, வால்யூம்னா என்ன அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் அதை பார்த்துருவோம். ரொம்ப எளிமையாக சொல்லித்தரேன் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது, சரிங்களா? ஏன்னா நீங்கள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வால்யூம் எப்படி கிரியேட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும், கரெக்டாக? அதை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். சரி, டைரெக்டாக நான் இந்த சார்ட் எடுத்துக்கிறேன். இந்த சார்ட்டு தென் இதை அப்படியே நேம்ஸ் வச்சு நம்ம பார்ப்போம், சரியா? ஒரு 2-3 பேர் மாதிரி வச்ச எக்ஸாம்பிள் பார்த்தா தான் புரியும். ஓகே, தெளிவாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ ஒரு கோகுல் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். நான் தான், அது வேற யாரும் இல்லை, கோகுல், சரியா? கோகுல் இருக்காரு. தென் இனி ஒருத்தர் கிருஷ்ணா அப்படின்னு ஒருத்தர், கிருஷ் அப்படின்னு வச்சுக்கலாம், சரியா? கிருஷ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. தென் கண்ணா. என்ன ப்ரோ எல்லாம் ஒரே கடவுள் பேராக இருக்குங்களா? ஓகே, கண்ணன் ஒருத்தர் இருக்காரு. இவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு டிரான்சாக்ஷன், ட்ரேடிங் டிரான்சாக்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வால்யூம் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம், சரியா? சரி, 3 பேர் இருக்காங்க. இந்த 3 பேர் ஃபர்ஸ்ட் கோகுல், சரியா? இப்போ நீங்க ஒரு நிப்டில ட்ரேட் பண்ண போறீங்க அப்படின்னா அங்க அந்த கான்ட்ராக்ட் யாராவது கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் மார்க்கெட்ல வரக்கூடியது பையரா செல்லரா அப்படின்னா செல்லர் தான் வராங்க, சரியா? கோகுல் எனக்கு தெரியும், நான் ஒரு ஆப்ஷன் செல்லிங் பண்றேன், கரெக்டா? அதனால கோகுல் எடுத்துக்கலாம். கோகுல் இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் கான்ட்ராக்ட் வாங்குறாரு, சரியா? எக்ஸ்சேஞ்ச் தான் கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க, என்எஸ்இ அப்படின்னு வச்சுக்கலாங்க. என்எஸ்சி கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க. இப்போ கோகுல் அந்த கான்ட்ராக்டை எடுத்து என்ன பண்ணுவார்னா செல் பண்ணுவார். இப்போ நான் என்ன பண்ணுவேன், எக்ஸ்சேஞ்சுக்கு மார்ஜின், கோகுல் என்ன பண்ணுவாரு, எக்ஸ்சேஞ்சுக்கு மார்ஜின் கொடுப்பார். அது ஒரு லாட்டை எடுத்து செல் பண்ணா மார்ஜின் கிட்டத்தட்ட லட்சத்துல வேணும், ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் வேணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு லாட்டுக்கு, சரியா? ஒரு ஆப்ஷன். இப்போ கோகுல் என்ன நினைக்கிறாருன்னா மார்க்கெட் மேல போகாது அப்படின்னு கால் ஆப்ஷன் செல் பண்றாருன்னா எக்ஸ்சேஞ்ச் லாட்ஸ் வச்சிருப்பாங்க, இங்க இருந்து வாங்கிட்டு ஏன்னா வாங்கல, அதை எடுத்து செல் பண்ணும், சரியா? ஓகே, நான் என்ன பண்றேன்னா ஒரு லாட் செல் பண்றேன், மைனஸ் ஒரு லாட் பண்றேன். இப்ப நான் செல் பண்றேன் இல்லைங்களா, -1 செல் பண்றேன், சரியா? கோகுல் செல் பண்ற யாருக்கு, கிருஷ்ணாக்கு. என்ன பண்ணிக்கணும், கிருஷ்ணா பை பண்ணிப்பார், சரியா? கிருஷ்ணா என்ன பண்றாரு, ஒரு லாட், அந்த லாட்டை பை. இப்ப எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கிருஷ்ணா பிரீமியம் கொடுப்பாரு. ஒரு லாட் செல் பண்ணிருக்காங்கல்ல, மார்க்கெட் மேல போகாதுன்னு. கிருஷ்ணா என்ன பண்ணிருக்காரு, மார்க்கெட் கிருஷ்ணாக்கு மேல போகணும் கால் ஆப்ஷன் பை பண்ணிருக்காரு. நான் மேல போகாது கீழே வரும்னு எனக்கு தேவை கிடையாது, இல்ல அது மேல நான் நினைச்ச ரேஞ்சுக்கு மேல வராது, அவ்வளவுதான். கிருஷ்ணா என்ன பண்ணிருக்காரு, அவர் மேல போகும்னு பை பண்ணிருக்காரு. எனக்கு மார்க்கெட் மேல போகாது அப்படின்னு என்ன பண்ணிருக்கேன், நான் செல் பண்ணிருக்கேன். சரி, ஓகே. இப்ப கிருஷ்ணா என்ன பண்றாரு, அவர் ஒரு 100 ரூபாய்க்கு அதை பை பண்ணிருக்கலாம். ஒரு 100 rupees 100 ரூபாய் பை பண்ணிருப்பாரு. அது ஒரு 150 ரூபா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, 150 ரூபா போயிடுச்சு, சரியா? இப்ப கிருஷ்ணா என்ன பண்ணுவாருன்னா கையில வச்சிருக்காருல்ல ஏற்கனவே ஒரு பை இருக்கு, அந்த பை என்ன பண்றாரு, அந்த பைய செல் பண்ணிடுறாரு, சரியா? பைய செல் பண்ணிடுறாரு, பொசிஷனை க்ளோஸ் பண்ணிடுறாரு, சரியா? பொசிஷன் க்ளோஸ், சரியா? க்ளோஸ்னு வச்சுக்கலாம். பை பண்ணதை செல் பண்ணி பொசிஷன் க்ளோஸ் பண்ணியாச்சு கிருஷ்ணா. ஓகே, இப்போ அதை க்ளோஸ் பண்றாரு இல்லைங்களா, அவர் பை பண்ணதை செல் பண்றாரு, கரெக்டா? அதை கோகுல் தான் பை பண்ணுங்கிறது இல்ல, அதை கண்ணன் என்ன பண்ணிக்கலாம், பை பண்ணிக்கலாம். அவர் கிருஷ்ணா ஓல்டு பையர், இவர் நியூ செல். கோகுல் என்ன பண்ணிருக்காரு, நியூஸ்ல ஃபர்ஸ்ட் செல் பண்றாரு இல்லைங்களா, நியூஸ்ல. கிருஷ்ணா நியூ பையர், சரியா? ஃபர்ஸ்ட் ஒரு டிரான்சாக்ஷனை ஸ்டார்ட் பண்றாங்க, சரியா? இது நியூ செல்லர் நியூ பையர் அப்படிங்கிற கான்செப்ட், சரியா? இப்ப நடுவில் இந்த ட்ரேட் நடக்குது இல்லைங்களா, இவர் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டாரு, 100 ரூபாய்க்கு வாங்கி 150 ரூபாய்க்கு வித்து, சரியா? நடுவில் ஒரு ட்ரேட் நடக்குது, அதாவது கிருஷ்ணா வாங்கி வச்சதை செல் பண்றாரு. யார் பை பண்ணிக்கிறா, கண்ணா பை பண்ணி ஒரு லாட்டு கண்ணன்.
என்ன பண்றாரு? பை. கண்ணன் யாரு அப்படின்னு இருக்கு, இவருக்கு ஒரு பேரு கொடுக்கணும் இல்ல. கண்ணன் யாரு அப்படின்னா இவரு நியூ பையர். ஆனா இங்க ஒரு செல் நடந்திருக்கு இல்லைங்களா, கிருஷ்ணா ஒரு செல் பண்ணியிருக்காரு, இங்க ஒரு செல் பண்ணியிருக்காரு கிருஷ்ணா. இது என்ன அப்படின்னா ஓல்டு செல்லர். கிருஷ்ணா ஏற்கனவே கையில பை வச்சிருக்காரு, அதான் செல் பண்றாரு. அப்ப இது என்னது? ஓல்டு செல்லர். சரியா? நியூ செல்லர், நியூ பையர், மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவ். நிறைய கான்ட்ராக்ட் உள்ள வருது, புதுசா நிறைய பேர் ஆர்வம் காட்டுறாங்க ட்ரேட் பண்றதுக்கு அப்படின்னு. இதுவே ஓல்டு செல்லர், நியூ பையர், மார்க்கெட் நியூட்ரல் அப்படின்னு அர்த்தம். அதாவது எந்த விதமான இது இருக்காது, சைட்வேஸ் மார்க்கெட் அந்த மாதிரி நீங்க புரிஞ்சுக்கலாம். சரியா? நியூ செல்லர், நியூ பையர், மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவ், ஏதோ ஒரு டைரக்ஷன் மேலேயோ கீழேயோ நல்லா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓல்டு செல்லர், நியூ பையர், மார்க்கெட்டுக்கு நியூட்ரல் அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? சரி, இப்போ வந்து கிருஷ்ணா பை பண்ணிருக்காரு இல்லைங்களா. இப்ப கிருஷ்ணா பை பண்ணி வச்சதா கிருஷ்ணா என்ன பண்றாருன்னா க்ளோஸ் பண்றாரு. அவர் பொசிஷன் என்ன பண்றாரு? க்ளோஸ் பண்ண போறாரு. இப்ப பை பண்ணி வச்சதை செல் பண்றாரு இல்லைங்களா. செல்லு ஒரு லாட்டு அண்ட் வந்து க்ளோஸ், இது க்ளோஸ் ஆகிற லாட்டு. கரெக்டா? இது க்ளோஸ் ஆகிற லாட். இப்போ கிருஷ்ணா யாரு? ஓல்டு செல், ஓல்டு செல்லர். சரியா? யார் பை பண்ணிக்கிறார்னா கோகுல். நான் பை பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. கிருஷ்ணா வந்து சாரி கண்ணா வந்து கண்ணாவும் கிருஷ்ணாவும் பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்ப லாஸ்டா கண்ணா க்ளோஸ் பண்ற பொசிஷன் திரும்ப யார்கிட்ட வருது? என்கிட்டயே வருது. இப்ப இவரு ஓல்டு செல்லர், நான் யாரு? ஏற்கனவே செல் பண்ணி வச்சிருக்கேன், அதை ரிவர்ஸ் பண்ணும்ல. திரும்ப எக்ஸ்சேஞ்சில இருந்து எடுத்த கான்ட்ராக்டா எக்ஸ்சேஞ்சுக்கே நான் திரும்ப தரணும். கரெக்டா? நான் தான் ஃபர்ஸ்ட் செல் பண்ண செல்லர். அப்ப நான் இப்ப பை பண்ணிட்டேன்னா நான் யாரு? ஓல்டு பையர், ஓல்டு பையர். சரியா? ஓகே. இப்ப பொசிஷன் க்ளோஸ் ஆயிடும், எக்ஸ்சேஞ்சுக்கு போயிடும். ஓல்டு பையர், ஓல்டு செல்லர், மார்க்கெட்டுக்கு நெகட்டிவ். சரி, நெகட்டிவ்னா செல் ஆயிடுங்கிறது கிடையாது. சரிங்களா? பொசிஷன் க்ளோஸ், ப்ராஃபிட் புக்கிங் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அன்வைண்டிங் அந்த மாதிரிலாம் நிறைய வார்த்தைகள்லாம் இருக்கு. இது நடந்துருச்சு அப்படின்னா பொசிஷன் திரும்ப உள்ள போயிடும். சரியா? இது வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்ப்போம் இல்லைங்களா, ஆப்ஷன்ஸ் பார்க்குறோம் இல்லைங்களா. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இறங்குது. ஏன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறும்? கோகுலும் கிருஷ்ணாவும் ஃபர்ஸ்ட் நியூ பையர், நியூ செல்லர் வந்தா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறும். சரியா? ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பிளாட்டா அப்படின்னு இருக்கு, பெரிய சேஞ்ச் இல்லாம. சரியா? அன்சேஞ்ச்டு. அது வந்து ஓல்டு பையர், ஓல்டு செல்லர், நியூ பையர் வந்துட்டா என்னது? அன்சேஞ்ச்டு அப்படியே நிற்கும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இறங்குது இல்லைங்களா, பொசிஷனை க்ளோஸ் பண்றது. ஏற்கனவே இருக்கிற இது ட்ரேடரும் அதாவது செல் பண்ண பொசிஷனும் தன்னோட பொசிஷனை க்ளோஸ் பண்ணிக்கிட்டாங்க, திரும்ப எக்ஸ்சேஞ்சுக்கு போயிடுச்சுன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டிக்ரீஸ் ஆகும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இறங்கும். இது ஓப்பன் இன்ட்ரெஸ்டோட நேச்சர். சரிங்களா? வால்யூம்னு ஒரு விஷயம் இருக்கு. இப்ப இவ்வளவு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு இல்லைங்களா, இதுக்குள்ள வந்து வால்யூம்னு ஒரு விஷயம் இருக்கு, அதை எடுத்துக்கலாம். சரியா? இப்ப இதெல்லாம் நம்ம வந்து அப்படியே டெல் பண்ணிடலாம். சரியா? இதெல்லாம் டெல் பண்ணிடுவோம். சரி, இது வந்து நமக்கு இதை எடுத்துடலாம், தேவையில்லை. இங்க ஒரு டிரான்சாக்ஷன் நடந்தது இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் இது எடுத்தோம், தேவையில்லை. ஃபர்ஸ்ட் ஒரு டிரான்சாக்ஷன், அது கோகுலு கிருஷ்ணா பண்ணிட்டது. கரெக்டா? இதுல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகுது? ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் 1, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறும். கரெக்டா? இவரும் டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு போது வால்யூம் என்ன ஆகும்? இது ஓபி, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு வச்சுக்கோங்க. ஓஐன்னு வச்சுக்கலாம், ஓஐ. சரியா? வால்யூம் விஎல், வால்யூம் அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? விஎல். இப்ப ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், நியூ பையர், நியூ செல்லர், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகும்? இன்க்ரீஸ். இப்ப வால்யூம் என்ன ஆகும்னா பிளஸ். ஒரு டிரான்சாக்ஷன் இங்க ஒன்று போயிருக்கீங்களா, வால்யூமும் பிளஸ் ஆகும். 1 + 1 2 தான் வால்யூம், 1 தான். லாட் எத்தனை டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா ஒரே ஒரு லாட் இவருக்கு கொடுக்குறாரு. கரெக்டா? அப்போ வால்யூம் 1, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 1. சரியா? இப்ப ஏற்கனவே இருக்கிற லாட்டு கிருஷ்ணா கண்ணாக்கு கொடுக்குறாருன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்ல அன்சேஞ்ச்டு அதே தான், உங்களுக்கு 0. கரெக்டா? 0, ஏன்னா சேஞ்ச் எதுவும் ஆகலை. இவங்க 2 பேரும் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கும் போது எந்த சேஞ்சஸும் கிடையாது. இங்க +1 ஆயிடுது இவங்க 2 இது பண்ணும்போது, இங்க இது. சரியா? ஆனா
இங்க வால்யூம் என்ன இருக்குன்னா திரும்ப +1. ஏன்னா இங்க இருந்து ஒரு டிரான்சாக்ஷன் இங்க நடக்குது. நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா உங்க பேங்க் அக்கௌண்ட்ல ஒரு 100 ரூபாய் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்ல 1000 ரூபாய் வச்சுக்கலாம். இப்ப நான் என்ன பண்றேன், கோகுல் உங்களுக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் மாத்துறேன் அக்கௌண்ட்ல இருந்து, திரும்ப அந்த 1000 ரூபாய் எனக்கு மாத்துறீங்க. இப்படி மாத்தி மாத்தி விளையாண்டுட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து விளையாட என்ன ஆகும், ஓவர் டோட்டல் டிரான்சாக்ஷன் பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாத்தீங்கன்னா அது லட்சக்கணக்கு கூட மாத்தலாம். கரெக்டா? அதுதான் வால்யூம். ஆக்சுவல் லெவல் இருக்கு 1000 ரூபாய் தான். 1000 ரூபாய் மாத்தி மாத்தி விளையாண்டு இருக்கும் நம்ம 2 பேரு, உங்க அக்கௌண்ட் எங்க அக்கௌண்ட்னு. டிரான்சாக்ஷன் எவ்வளவு தூரம் வேணா கொண்டு போகலாம் இல்லைங்களா? அதான் ஓவரால் வந்து எவ்வளவு வேணா கொண்டு போகலாம். அப்ப அதே மாதிரி தான் வால்யூம். உங்களுக்கு வால்யூம்ங்கிறது ஏற்கனவே ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற பழைய கான்ட்ராக்ட், அது ஒருத்தருக்கு இருந்து இன்னொருத்தருக்கு கை மாறுது அப்படின்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நிறைய பேர் அதை வந்து ட்ரேட் பண்றாங்க. அதுக்காக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகாது. வால்யூமும் இப்படி எடுத்துக்கோங்க, வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா மார்க்கெட்டுக்கு அது வந்து நமக்கு ஒரு நல்ல சிம்டம், அதாவது பாசிட்டிவ் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? வால்யூம் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா மார்க்கெட் நியூட்ரல், ஒரு கன்சாலிடேஷன், டீப் வாலட்டிலிட்டி பண்ணுவான். சரியா? இப்ப பழைய டிரான்சாக்ஷனுக்கு வருவோம். இப்ப கண்ணா வந்து கண்ணா வந்து கோகுல்கிட்ட திருப்பி கொடுத்துட்டார்ல, ஓல்டு பையர் ஓல்டு செல்லர், திரும்ப மார்க்கெட்டுக்குள்ளே போயிடுச்சு பொசிஷன் அப்படின்னா அப்ப என்ன ஆகுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பழைய பொசிஷன் க்ளோஸ், இவரும் க்ளோஸ் பண்ணிட்டாரு தான் பொசிஷன், இவரும் தான் பொசிஷன் க்ளோஸ் பண்ணிட்டாரு. கரெக்டா? அப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மைனஸ், இங்க வால்யூம் என்ன ஆகும், பிளஸ் பிளஸ் நமக்கு என்னது 1. டோட்டல் பண்ணி பாத்தீங்கன்னா இது வால்யூம், டோட்டல் நம்பர் ஆஃப் வால்யூம் எவ்வளவு 3. இங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் திரும்ப கான்ட்ராக்ட்ல போயிடுச்சு 0. அவ்வளவுதான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வால்யூம்ங்கிறது. இது நான் ஒரு 3 பேர்த்த வச்சு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். சரியா? இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வால்யூம் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு 3 பேர்த்த வச்சு சொன்னேன். இதுவே நீங்க வந்து எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் லட்சக்கணக்காக இருக்கும். ஒரே நிமிஷம், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இதில் எடுத்துக்கலாம் பாருங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ஓஏ டேட்டா, சாரி, ஓகே, இதெல்லாம் வந்து லாகின் பண்ண சொல்லுதா? சரி, ஓகே. நான் லட்சக்கணக்காக இருக்கும். இந்த பாருங்க, இந்த நம்பர்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இங்கே வந்து 66 லட்சம், இந்த மாதிரி லட்சக்கணக்கான நிறைய கோகுல் கிருஷ்ணானுக்கு ஆயிரக்கணக்கான பேர் வச்சுக்கோங்க. லாட்டு நிறைய போடுவோம், ஒரு லாட் இல்லை, ஆயிரக்கணக்கான லாட் எடுப்பாங்க, க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது இன்ஸ்டிடியூஷன் பிளேவ் இருக்கு. அதனால என்ன அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட்ல பெரிய லெவல்ல இது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா லாங் அன்வைண்டிங், அப்புறம் வந்து லாங் பில்டப், ஷார்ட் கவரிங், ஷார்ட் பில்டப் அப்படின்னா சொல்லுவாங்க இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு. சரியா? தென் நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கணும் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இனியும் உங்களுக்கு கால் சைட்ல வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இப்போ வந்து ஒரு 24,000 கால் ஆப்ஷன், 24,000 கால் ஆப்ஷன் வச்சுக்கலாமே. இந்த கால் ஆப்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா இங்க ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னு அர்த்தம். சரியா? தென் ஒரு புட் ஆப்ஷன், ஒரு 23,000 புட் ஆப்ஷன் வச்சுக்கோ, 23,000 புட் ஆப்ஷன். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னா புட் ஆப்ஷன் சப்போர்ட், இங்க 23,000 சப்போர்ட் ஸ்ட்ராங்காக அர்த்தம். அப்ப இதுலயும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது, இதுலயும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கும்னு அர்த்தம். 24,000 23,000 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம். ஏன்னா நியூ செல்லர்ஸ் அதிகரிக்கிறாங்க, நியூ செல்லர் நியூ பையர், கரெக்டுங்களா? வந்தா மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவ். சரியா? ஆனா என்னன்னா நியூ செல்லர் வந்து இதையும் இன்க்ரீஸ் பண்றாங்க, இதையும் இன்க்ரீஸ் பண்றாங்க, ரேஞ்சுங்கிறது இதுக்குள்ளேயே இருக்கும் அப்படின்னு. இப்ப ஆனா என்னன்னா இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது, சடனா வந்து ஒரு இதாகுது. அதாவது எடுத்துக்கலாம், சடனா மார்க்கெட்டை இங்க இருந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 23,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகுது, 24 இருந்த கால் ஆப்ஷன் ரைட்டிங் இருக்கு இல்லைங்களா, அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், அது இறங்குது அப்படின்னா மார்க்கெட்டு ரெசிஸ்டன்ஸ் வீக் ஆக போறான். அங்க இருந்த ஓல்டு செல்லர் இருக்கா இல்லைங்களா, பை பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு ஓடுறான்னு அர்த்தம். அது பேர் தான் என்னது, கவரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அங்க இருந்து என்ன பண்றாங்க, அதாவது கால் ஆப்ஷன் ஷார்ட்டை கவர் பண்றாங்க. இங்க வந்து என்ன இருப்பாங்க, ஓல்டு கால் ஆப்ஷன் செல்லர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டிக்ரீஸ் ஆகுதுன்னா மார்க்கெட் மேல பிரேக் ஆக போகுது அப்படிங்கிற அர்த்தம். 24,000 கால் ஆப்ஷன் நீங்க பாக்குறீங்க, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டிக்ரீஸ் ஆகுது, இத்தனை நேரம் ஏறிட்டே இருந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டிக்ரீஸ் ஆகுதுன்னா மார்க்கெட் ஏறப்போகுது. அதனால இங்க 24,000 செல் பண்ணவங்க பயந்து ஓடுறாங்க, அதனால மார்க்கெட் மேல போகுது அப்படின்னு அர்த்தம். இங்க பயந்து ஓடுனவன் அடுத்தது மேல போயிருப்பான், அவன் 24,500 போய் செல் பண்ணிட்டு உட்காந்துருப்பான், ரேஞ்ச் ஒன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னு. சரியா?
அதனால ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை இப்படி தான் அப்சர்வ் பண்ணும். இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, நான் ஒவ்வொன்றா வந்து சொல்றேன். இப்போ பிகினர் புதுசாக நீங்க பார்ப்பீங்க, யாராவது நிறைய பேர் லைவ் கேட்குறீங்க, நான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது புரியல அப்படின்னு, அவங்களுக்கு புரியிற மாதிரி இது வந்து நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். மேபி ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, இன்னும் பெட்டராக வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். சரியா? அண்ட் வந்து புரிஞ்சுதா என்னன்னு சொல்லுங்க. அண்ட் வந்து லைக் பண்ணிக்கோங்க, நிறைய லைக் வந்தது, ஒரு 300 லைக் வந்து அடுத்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வீடியோ இன்னும் டீப்பாலாம் பண்ணி போடலாம், பேசலாம். ஏற்கனவே போட்டிருக்கேன், அதையும் பாருங்க. இது இன்னும் புரியாதவங்களுக்கு, புதுசாக பார்க்குறவங்களுக்கு இன்னும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரியா? ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவரையில் பாய்.